அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு டயட் ஃபுட் பார்க்கலாம். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம இதை எடுத்துட்டோம்னா ஃபுல் ப்ரோட்டீனோட நல்ல ஒரு ரிச் ஃபுட்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஆப்டான ஒரு ஃபுட் இது. இதுக்கு ஒரு கப் அளவுக்கு சுண்டல், வெள்ளை சுண்டல் இருக்குல்ல, அது நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். இது 2 பேருக்கான உணவு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். வெள்ளை சுண்டல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக ஊறி எடுத்து வச்சது. இப்போ அதை குக்கரில் சேர்த்துட்டு சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் எப்போவுமே சுண்டல் வகைகள் பயிறு வகைகள்லாம் வேக வைக்கும்போது ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்ப்போம். அதோட தண்ணி அந்த சுண்டல் மூழ்கிற அளவுக்கு, இந்த அளவுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வெயிட் போட்டுட்டு குக்கர் மூடி வெயிட் போட்டுடலாம். நைட் ஃபுல்லாக ஊறுனதுனால 3 விசில் வந்தால் போதும், நல்லா வெந்துடும். நல்லா சாஃப்டாக வெந்துடணும். 3 விசில் விசில் சவுண்டெல்லாம் அடங்கி செட்டில் ஆனதுக்கப்புறம் எடுத்து பார்க்குறேன். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு சுண்டல். இது மாதிரி இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். கல்லுப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இதில் சேர்த்திட்டு அடுப்பு பற்ற வச்சு கம்மி பண்ணி வைக்கலாம். ஃபுல் சிம்மில் இருக்கணும். 3 to 5 மினிட்ஸ் இருக்கட்டும். உப்பு இந்த சுண்டலை நல்லா பிடிச்சிக்கும். அதுக்கப்புறமா இந்த சுண்டலை வடிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். சுண்டலை வடிச்சிட்டேன். இப்போ அந்த சுண்டலை சர்விங் பவுலில் சேர்க்குறேன். உப்பு இதில் சேர்ந்துருக்கும், அதனால் நம்ம போடும்போது உப்பெல்லாம் கரெக்டாக பார்த்து போடணும். பெரிய வெங்காயம், வெள்ளரிக்காய், கேரட்டு, தக்காளி, கொத்தமல்லி இலை. இது ரொம்ப ஈஸின்னு சொன்னேன்ல, எதுவுமே குக் பண்ண தேவையில்லை. சுண்டல் மட்டும் நம்ம குக் பண்ணி வச்சிட்டா போதும். இது எல்லாமே இப்படியே ஆட் பண்ணுறது தான். இது எதுக்குமே அளவெல்லாம் கிடையாது, நம்ம இஷ்டம்தான். எது நமக்கு கூட வேணுமோ அதுவும், எது குறைவாக வேணுமோ அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சுண்டலில் சேர்த்திட்டு நல்லா கலக்கி விடலாம். இது மாதிரி இது கூட உங்களுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்திக்கலாம், குடைமிளகாய் சேர்த்திக்கலாம். என்னென்ன பழ வகைகள், காய் வகைகள் பச்சையாக சாப்பிட்லாமோ அது எல்லாமே சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பு, ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திருக்கேன். வீட்டில் ஊற்றின தயிர், நல்ல கெட்டி தயிர் தான் இதுக்கு போடணும். புளிப்பு இல்லாமல் இருக்கணும், அதுதான் நல்லாயிருக்கும். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். காய் உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ அதை சேர்த்திக்கலாம். எதுவுமே பச்சையாக சேர்க்குறது தான், எதுவுமே வேக வைக்கிறதெல்லாம் கிடையாது. இது கூட வேக வச்ச வேர்க்கடலை கூட சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நான் இதுதான் சேர்த்திருக்கேன். நல்ல கெட்டி தயிர் ஊற்றி எல்லாமே சேர்ந்து கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் இன்னும் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். எல்லாமே நம்ம விருப்பம்தான், நமக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை தூவி அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். உப்பும் மிளகுத்தூளும் தான் போட்டிருக்கேன், அதனால் டேஸ்ட் பார்த்துக்கலாம். மிளகாய் காரம் வேணும்னாலும் பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி இதில் கூட சேர்த்திக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு சுண்டல் சாலட் இது. ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இது எடுத்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.